ஒரு தொழிலாளியும் இஎஸ்ஐயை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஐடி கார்டு கிடையாது. எவ்வளவு மிகப்பெரிய மோசமான கொத்தடிமை. இது குறித்து இந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி, சிப்காட் எங்களுடைய வளாக திட்ட அலுவலருக்கு, அதே போல மாநில மேலாண்மை இயக்குநருக்கு பல முறை கடிதம் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதே இடத்துல ஒரு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஆனாலும் எந்த முடிவும் எடுக்காத சிப்காட் வளாகம் ஏற்கனவே இங்க இருக்கின்ற ஒரு தோழரை எவ்வித முன்னறிவிப்பின்றி டிஸ்மிஸ் பண்ணுது நிர்வாகம். இது குறித்து சிஐடியு வழக்கு தொடுக்குது. அந்த வழக்கில் ஆஜராகி இங்க இருக்கின்ற திட்ட அலுவலர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் எங்களது ஊழியர் இல்லைங்க, இவங்க எல்லாம் சுமித் ஃபெசிலிட்டிஸ்ங்கிற ஒரு ஒப்பந்ததாரருடைய ஊழியர், நீங்க அவர்களை தான் கேட்கணும். அவர் வந்து பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவங்க நாங்க சம்பளம் போடுறதுக்கு மட்டும்தான் நாங்க ஒப்பந்ததாரர், அவர் வேலையில இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு முடிவு பண்றது சிப்காட் நிர்வாகம் அவர் சொல்றாங்க. தொழிலாளர் துறைக்கு மிகப்பெரிய குழப்பம். என்னையா இது? ஒரு சிப்காட் அரசு நிறுவனம். இந்த அரசு நிறுவனத்தில் ஒன்னு என்னுடைய ஊழியர்னு இவர் சொல்லணும், அல்லது என்னுடைய ஊழியர் தான் ஒப்பந்ததாரர் சொல்லணும். இரண்டு பேருமே கைவிரிக்கிறாங்க. தொழிலாளர் அலுவலர் ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு மோசமான நிர்வாகம். இந்த ஊழியரை யாருடைய பணியாளர் இவரு அப்படின்னு முறைப்படியா நீங்க தெரிவிக்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிய பொழுதுதான் வேற வழியே இல்லாம நம்ம என்ன சொல்றோம்னா, கடந்த 2ஆம் தேதி முறைப்படியாக இந்திய தொழிற்சங்க மையம் பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக 1947 தொழில் தகராறு சட்டம் 2A கீழே முறைப்படியான ஸ்ட்ரைக் நோட்டீஸ் நிர்வாகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் 15 நாட்களுக்கு முன்பாக. இன்னைக்கு தேதி 18 நாள் ஆச்சு.